ஓகே சார். அப்ப இந்த கேஸ்ல ஆக்சுவலா என்னதான் நடந்தது? அதான் துணிவுன்னு ஒரு படம் பார்த்தீங்கல்ல? ம். அப்போ வினோதே சொன்னார்ல, நான் கொஞ்சம் வெப்பன்ஸ்லாம் குடுத்தேன்னு அவரும் சொன்னார் அந்த காலத்தில. துணிவு படம் வந்தது. ஓகே. துணிவு படத்தையும் இந்த சார்ட் ஷீட்டையும் பாருங்க. 2த்துக்கும் மீனிங் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க. ஓகே. இல்ல துணிவு பார்க்கிறவங்களுக்கு படத்தில ஒரு இது வந்ததா? ம். ஒரு பேங்கர் வந்தாரா? ஆமா சார். அந்த பேங்கர் ஏமாத்துனாரா? ஆமா. மியூச்சுவல் ஃபண்ட் வந்ததா? ஆ. மியூச்சுவல் ஃபண்ட் வித்து அவன் வீட்லேருந்து எல்லாருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் வித்து ஃபோன்ல போட்டாங்களா? போட்டாங்கன்னா ஞாபகம் இருக்கா உனக்கு? மியூச்சுவல் ஃபண்ட் சேல்ஸ்மேன் வருவான். நீ போய் பாரு. ஏன்னா நான் தானே ம். குடுத்தேன். ம். மியூச்சுவல் பேங்க் பணம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போச்சு. மியூச்சுவல் பணம் பேங்க்குக்கு வந்ததா? ஓகே. ஆ. அதான் இது. எஸ் பேங்க்கு, ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு. ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு பேங்க்குக்கு வந்தது. பேங்க்கோட பணம் பேங்க்குக்கு நேரா வராம, பேங்க்கோட ஓனரோட பொண்ணு கம்பெனிக்கு போச்சு. ம். இவரோட பணம் மியூச்சுவல் ஃபண்ட் பணம் பேங்க்ல இன்வெஸ்ட் ஆச்சு.